சிக்கனுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம். மிளகு நிறைய சேர்த்துருங்க, சீரகம் இது 4 சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருங்க. தனியாக சிக்கனுக்கு தனியாக அரைச்சிருங்க. காஞ்சிருச்சு. பூண்டு எடுத்துருங்க, இதில் லாஸ்ட்டாக இடித்து போடுறதுக்காக ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வதக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம், இடிச்ச பூண்டு வதங்கும். வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இந்த விழுது போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து இது சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் தூள்லாம் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்க்கவே கலர் நல்லா இருக்கா. இன்னும் மிளகாத்தூள் போடல. மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மிளகு நிறைய சேர்த்துருக்கேன்றதால 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் ரெடி. சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரியாக்ஷன் கேட்குறேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? காமாக்கா நல்லாக்கா? சரி பாய் சொல்லிடு. பாய். எப்படி தூக்குறத?